வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அவசர நிலை பிரகடனத்தின் போது காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது. பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இன்று வேலூர் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு சார்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. தூதரக அளவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கத்தார் மீதான ஈரான் தாக்குதலுக்கு அந்நாட்டின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கடும் கண்டனம். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் விண்வெளி பயணம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பால்கன் 9 ராக்கெட். இனி விரிவான செய்திகளை காணலாம். அவசர நிலை பிரகடனத்தின் போது காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய வரலாற்றில் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றான அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நாட்களில் மக்களின் அடிப்படை உரிமை, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், சாதாரண குடிமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்றும் கூறினார். அவசர நிலையின் போது காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது போல் இருந்தது. அவசர நிலையின் இருண்ட நாட்களை நினைவில் வைத்திருப்பவர்கள் அல்லது அந்த காலத்தில் துன்பப்பட்ட குடும்பங்கள் தங்கள் அனுபவங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று காலை 10:25 மணிக்கு புறப்பட்ட சாய்நகர் ஷீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம் செய்தார். காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கும் முதலமைச்சருக்கு துரைமுருகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் நந்தகுமார் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளிக்க உள்ளனர். அங்கிருந்து காரில் வேலூர் நகருக்கு புறப்படும் முதல்வருக்கு சாலையின் இருபுறமும் நின்று கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். வேலூரில் பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் கட்டப்பட்ட பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதியம் 1 மணி அளவில் திறந்து வைக்க உள்ளார். கத்தாரின் மீதான ஈரானின் தாக்குதல் இறையாண்மை மற்றும் வான்வெளியை வெளிப்படையாக மீறியுள்ளதாக கத்தாரின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அல் முரைகி கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரில் அமெரிக்கா களமிறங்கியதை அடுத்து ஈரானின் அணு உலைகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதனால் அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது என ஈரான் எச்சரிக்கை விடுத்து தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் படைகள் நிறுத்தப்பட்ட நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்கியது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் படைகள் நிறுத்தப்பட்ட கத்தார் நாட்டின் மீது குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஈரான் செயலுக்கு கத்தார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கத்தார் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், கத்தாரின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை வெளிப்படையாக மீறியதற்கு ஈரானை கடுமையாக சாடியுள்ளது. மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா ஆவண விதிகளையும் இந்த தாக்குதல் மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சர்வதேச விதிகளின்படி இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் உரிமை கத்தாருக்கு உள்ளது என ஈரான் தெரிவித்ததால் உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. மேலும் ஈரானிய தூதரை கத்தாரின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சந்தித்து இந்த தாக்குதல் தொடர்பாக தூதரக அளவில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு தேவையுள்ளதாக தெரிவித்தார். பால்கன் 9 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. திட்டமிட்டபடி இன்று நண்பகல் 12:01 மணி அளவில் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் மூலமாக டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பால்கன் 9 ராக்கெட்டில் இருந்து வெற்றிகரமாக பிரிந்த முதல் கட்ட என்ஜின் பூமிக்கே திரும்பியது. புவி வட்ட பாதைக்குள் நுழைந்த பால்கன் ராக்கெட் புறப்பட்ட 8 நிமிடங்களில் முதல் கட்டத்தை கடந்தது. நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை விண்கலம் சென்றடையும். 4 வீரர்களும் 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த பயணத்தின் போது 60 விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் மூலம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி செல்லும் இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைக்க உள்ளார். சுபான்ஷு சுக்லாவின் குடும்பத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்தபடி திரையில் கண்டு நெகிழ்ச்சி அடைந்தனர். 1984 விண்வெளி நிலையத்திற்கு சென்ற ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் இந்தியரான ராகேஷ் சர்மா பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
சென்னை சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே 21 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டை ரயில் நிலையம் இடையே பராமரிப்பு பணி நடைபெறுவதால் 28, 29 ஆகிய தேதிகளில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. அதன்படி நாளை காலை 10:30, 11:35, மதியம் 1:40 மற்றும் மதியம் 1, 2:30, 3:15, 3:45 மணிக்கு சென்னை கும்மிடிப்பூண்டி சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி சென்னை சென்ட்ரல் இடையே ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. அதேபோல் அதிகாலை 5:40, காலை 10:15, மதியம் 12:10, 12:35, 1:15, 3:10 நேரங்களில் சென்ட்ரல் சூலூர்பேட்டை சென்னை சென்ட்ரல் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் மதியம் 12:40, 2:40 மற்றும் மாலை 4:30 மணிக்கு கும்மிடிப்பூண்டி சென்னை கடற்கரை கும்மிடிப்பூண்டி மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அதில் தெரிவித்துள்ளது. தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள நடிகர் கிருஷ்ணாவை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. மேலும் சைபர் கிரைம் நிபுணர்கள் மூலம் அவர் இடத்தை கண்டறியும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா மீது கைது நடவடிக்கை பாயும் எனவும் போலீசார் தகவல் கொடுத்துள்ளனர். தமிழக ஆட்சியாளர்களின் சமூக நீதி கண்களை VP சிங்கின் ஆன்மா திறக்கட்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், சமூக நீதிக்கான பெருந்தலைவர் முன்னாள் பிரதமர் VP சிங்கின் 95ஆம் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளில் அவரது சமூக நீதி பார்வையையும் அதற்காக அவர் செய்த தியாகங்களையும் நினைவு கூர்ந்து அவரை வணங்குவதாக கூறினார். வழக்கமான ஆட்சியாளர்களுக்கும் VP சிங்கிற்கும் இடையிலான வேறுபாடு இமயத்தை விட பெரிதானது என்றும், சுருக்கமாக கூற வேண்டுமானால் தமிழகத்தை ஆட்சி செய்பவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு சமூக நீதியை பலி கொடுக்கிறார்கள். ஆனால் பெருந்தகை VP சிங்கோ சமூக நீதியை காப்பதற்காக ஆட்சியை பலி கொடுத்தவர். அதனால்தான் அவரது தியாகம் மிக பெரியது என்றார். மேலும் சமூக நீதி நாயகன் VP சிங்கின் பிறந்த நாளில் அவரது ஆன்மா தமிழக ஆட்சியாளர்களின் சமூக நீதி கண்களை திறக்க வகை செய்யட்டும் என்றும் அதில் தெரிவித்துள்ளார். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக குற்றாலம் விளங்கி வருகிறது. இந்த நிலையில் குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தொடர் மழை பெய்தது. இதனால் மெயின் அருவி, ஐந்தருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த 2 அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் குற்றால அருவிகளில் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மெயின் அருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் உரிமை தொடர்பான சட்டத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஜவுளி தொழில் கூட்டமைப்பு வழிகாட்டுதல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் திமுகவின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறை, கல்வித்துறை ஆகிய துறைகளுடன் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஆண் பெண் சமம் என்று பார்க்கும்போது சில இடங்களில் சமமாக இருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் பிரச்சனையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் உரிமை பற்றி சட்ட திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அந்தமான் கடல் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்தமான் நிக்கோபார் தீவில் கடல் பகுதியில் இன்று அதிகாலை 1:43 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 4.2 அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 20 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடலில் நேற்று மாலை 3:47 மணியளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியிருந்தது. இந்த நிலநடுக்கம் 61 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் 2 முறை அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன.
கன்னியாகுமரியில் வாய் தகராறு காரணமாக கொலை முயற்சியில் ஈடுபட்ட 3 நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவருக்கும் புலையன்விளை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் அவரது நண்பர்கள் பறக்கை கக்கன்புதூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் விஜி ஆகியோருடன் சேர்ந்து ஸ்டீபனை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். இது தொடர்பாக தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் விஜயகுமாரை கைது செய்தனர். பின்னர் தலைமறைவாக இருந்த ஸ்டாலினை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் பறக்கை பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக விரைந்து சென்ற போலீசார் ஸ்டாலினை கைது செய்ய முயன்ற போது குளத்தில் குதித்து தப்பிக்க முயன்றுள்ளார். இதையடுத்து 1 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி வருகிற தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி 15 தீர்மானங்களை சட்டப்பேரவையில் இயற்றியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்துக்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரி அரசியல் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர் என 3 அதிகார மையங்களாக செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். 3 அதிகார மையங்களாக கவர்னர் அலுவலகம், தலைமை செயலகம் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் 3 அதிகார மையங்கள் காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகள் ஒருவருக்கான முரண்பாடுகளை சிக்கி மக்களுக்கான பணிகள் தடைபடுவதுடன் புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசிலிருந்து அனுப்பப்படும் IAS அதிகாரிகளான தலைமை பொறுப்பில் இருக்கிற செக்ரட்டரிகள், தலைமை செயலர்கள் மற்றும் கவர்னர்களால் இங்கே ஆதிக்கம் செய்யப்படுகிறது. ராமநாதபுரத்தில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மதுரை சாலையில் உள்ள சொர்ண விநாயகர் கோவில் எதிரில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர் இளைஞரணி துணை அமைப்பாளர் கோபிநாத் ஐயாவு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் முன்னிலையில் தொடங்கியது. இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா, நகர்மன்ற தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம், இளைஞரணி நகர் ஒன்றிய செயலாளர் கபில்தாஸ், மாநில செயற்குழு உறுப்பினர் மிசா அகமது தம்பி, மாநில விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன் மற்றும் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் திமுக மாவட்ட பிரதிநிதியை கண்டித்து வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சியில் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருபவர்களுக்கு 619 ரூபாய் தினமும் கூலி வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பள உயர்வு தீர்மானத்தை எதிர்த்து ஆலங்குளத்தை சேர்ந்த திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் அவர் மீதான வழக்கை வாபஸ் பெறுவதாக உறுதியளித்தார். இதையடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தென்காசி அருகே பொது பாதையை ஆக்கிரமித்த மருத்துவருடன் சேர்ந்து காவல் கண்காணிப்பாளர் மிரட்டல் இடுவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். தென்காசி அருகே வடநத்தம்பட்டி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை அதே பகுதியை சேர்ந்த அரசு மருத்துவரான முத்துக்குமார் என்பவர் ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அரசு மருத்துவர் முத்துக்குமாருடன் சேர்ந்து புளியங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மீனாட்சிநாதன் மிரட்டுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பக்குமி மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தங்களது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை அரசிடம் மீண்டும் ஒப்படைக்க உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். சீனாவில் ஏற்பட்டுள்ள பெரும் வெள்ளத்தால் 80,000 பேர் பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்துள்ளனர். சீனாவில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்நாட்டின் ஹூனான், ஹூபே உள்ளிட்ட மாகாணங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. தெற்கு சீனாவில் உள்ள குய்சு மாகாணத்தில் பெய்த மழையால் வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்து மக்கள் கடும் தவிப்பிற்கு ஆளாகியிருக்கின்றனர். இதனால் கிட்டத்தட்ட 80,000 மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கோன்ஜியங், ரோன்ஜியங் நகரங்கள் வெள்ளத்தில் சிக்கி அங்கு பாயும் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை அறிவிப்பு விடப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வெஸ்ட் இண்டீஸுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட உள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பிரிட்ஜ்டவுனில் இந்திய நேரப்படி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இது 4வது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு உட்பட்டது என்பதால் அந்த வகையில் இந்த தொடர் இரு அணிக்கும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த இரு அணிகள் இதுவரை 120 டெஸ்டில் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். இதில் 61இல் ஆஸ்திரேலியாவும் 33இல் வெஸ்ட் இண்டீஸும் வெற்றி பெற்றுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 72,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 9,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 680 ரூபாய் குறைந்து 72,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 79,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 512 புள்ளிகள் அதிகரித்து 82,567 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 155 புள்ளிகள் அதிகரித்து 25,199 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர நிலை பிரகடனத்தின் போது காங்கிரஸ் அரசு ஜனநாயகத்தை கைது செய்தது. பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இன்று வேலூர் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு சார்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. தூதரக அளவில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கத்தார் மீதான ஈரான் தாக்குதலுக்கு அந்நாட்டின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கடும் கண்டனம். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் விண்வெளி பயணம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பால்கன் 9 ராக்கெட்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.